ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறீங்க. செருப்பால் அடித்தாலையும் திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த இலக்கியம் இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் திருந்தலைனாக்கா அவங்கள மாதிரி ஒரு முட்டாள் யாருமே வந்து இருக்க மாட்டான்னு கூட வந்து சொல்லலாம். இந்த அஞ்சலி கர்ப்பமாக இருந்தானே இல்லை கட்டினம் அவங்களோட லைஃப் அவங்களோட வேலையை வந்து பார்த்துருந்தாலே இந்நேரம் ஜாம்னு வந்து வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இந்த ஜானு சொன்ன ஒத்த வார்த்தைக்காக தன் வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து எவ்வளோ பிளானை வந்து போட்டுட்டாங்க. ஆனாலையும் நல்லதுக்கே தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க. சரி, இந்த ஒரு டைமில் வந்து என்ன நடக்க போகுதுன்னாக்கா நம்ம பைரவி பண்ணதும் நம்ம அஞ்சலி பண்ணதும் ரெண்டுமே பக்கா வந்து தெளிவாக அவங்க பண்ணாங்க இந்த மாதிரி காரியத்தெல்லாம் அப்படின்றது வந்து தெரிய போகுது. எப்படிடா அப்படின்னு வந்து கேட்டிங்கனாக்கா நம்ம இலக்கியம் எவ்வளோ நல்லது பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கள காப்பாற்ற ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. ஏன்னா இந்த அஞ்சலிக்கு காப்பாற்றுறதுக்கு இந்த பைரவி வரும்போது நல்லது பண்ண இவங்களுக்கு யாரும் வரமாட்டாங்களா? இப்போ நம்ம ரேவதி இருக்காங்க, ஒன்றும் மகேஷ் இருக்கான் இல்லைங்களா, அவங்க கையில் பணத்தை மட்டும் கொடுத்தா போதும், அவன் எல்லா ஆதாரத்தையும் இந்த அஞ்சலிக்கு எவிடன்ஸ் எது வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துருவான். அந்த அளவுக்கு வந்து அவன் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னாக்கா நம்ம பைரவி வந்து கையும் காலமாக வந்து சிக்க போகிறாங்க. அடுத்து நம்ம அஞ்சலியும் தான் வந்து சிக்க போகிறாங்க. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம பைரவி வந்து மாட்டினா போதும் இந்த அஞ்சலியை போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லையா இந்த அஞ்சலி மாட்டினா இந்த பைரவி வந்து போட்டு கொடுத்துருவாங்க. பக்காவாக வந்து நம்ம இலக்கிய வந்து என்ன பண்ணாங்கனாக்கா எல்லா எவிடன்ஸும் வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ அடுத்து வந்து என்ன நடக்குதுனாக்கா நம்ம அஞ்சலியோட இப்போ நம்ம பைரவி தான் வசமாக சிக்கிறாங்க. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அஞ்சலிக்கு எல்லாத்துக்கும் தூண்டுகோலாக இருந்ததே வந்து நம்ம பைரவி தான். இப்படி எல்லாம் பண்ணால் போதும் எல்லாத்துக்கும் வந்து வசமாக சிக்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கௌதமி இந்த இலக்கியம் வந்து பிரிச்சலான்னு வந்து பார்த்தாங்க. ஆனால் என்னாச்சுனாக்கா இந்த ஒரு டைமில் நம்ம இலக்கியம் வந்து நல்லபடியாக வெளியே வர போகிறாங்க. நம்ம கார்த்திக் தான் வந்து மாஸ் என்ட்ரி கொடுக்க போகிறாரு. இது எல்லாத்தையும் வந்து அவள் கர்ப்பமாலன்ற விஷயம் எல்லாமே வந்து நம்ம பைரவிக்கு தெரிஞ்சுதான் வந்து பண்ணுறாங்களோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க நம்ம பைரவி நம்ம தான் வந்து இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, சரி என்ன ஆச்சுனாக்கா இப்போ இந்த ஒரு டைமில் வந்து நம்ம பைரவி எப்படி மாட்டினாங்க அப்படின்னாக்கா நம்ம ஜானுவே எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. போலீஸ் கையில் காசை கொடுத்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா இந்த பைரவி இந்த அஞ்சலியும், அது தெரியாமல் வந்து இங்கே வந்து இவ்வளோ வந்து பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்க உடனே வந்து இது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்க தான் போகிறேன், நீங்கள் இதை பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம இலக்கிய கையில் வந்து உண்மையாக வந்து சொல்லிட்டாங்க நம்ம ஜானு. என்னன்னாக்கா நான் வந்து எப்படியாவது கார்த்திகை வச்சு இந்த பிரச்சனையை வந்து முடிச்சு கட்டுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதா அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம இலக்கிய கொஞ்சம் பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்மளை எப்படியாவது வெளியே கூட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம கார்த்திக் என்ன பண்ணுறாங்கனாக்கா நேராக போயிட்டு என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சலியை கூட்டு போகிறாங்க. எதுக்குப்பா செக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பைரவி குறுக்க, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம், உங்களால் தான் இவன் கெட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி நம்ம பைரவி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள ஆரம்பிச்சிட்டாரு நம்ம கார்த்திக். அவர் பண்ணது ரொம்ப சூப்பர் தான். இந்த பைரவி வீட்டை விட்டு துரத்தது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.